ஹாய் ஆர்மீஸ். டுடே நம்ம ஜிக்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் பார்த்தீங்கன்னா ஹாட் நைட். ஸோ ஹெட்லைன் பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஹாட் ஸ்டாண்டுக்கான ஸ்டோரி. ஸோ ப்ளீஸ் ஹெட்ஃபோன் மஸ்ட் சாஃப்ட் ஸ்டாண்டாக இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்கடா ஆர்மீஸ். ஓகே, நம்ம ஸ்டோரிக்கு இன்ட்ரோலாம் எதுவும் வேண்டாம், டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? வாங்க. நீங்களும் ஜேகேவும் 1 இயராக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு நைட்டு 8 o'clock போல் 2 பேரும் வெளியில் சுற்றிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஏய் ஜேகே, அம்மா கால் பண்ணுறாங்க, ப்ளீஸ் சைலண்டாக. ஓகேடி. ஹலோ, சொல்லுமா. எங்கடி இருக்க? ஃப்ரெண்டோட வெளியில் வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி. உங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நானும் அப்பாவும் ஊருக்கு கிளம்புறோம். நைட்டு ஜாரா வர சொல்லிக்க, 2 பேரும் பார்த்து பத்திரமா இருக்கணும். டோரை நல்லா லாக் பண்ணிக்கோங்க, என்ன புரிஞ்சா? ஓகேம்மா. போயிட்டு எப்போ வருவீங்க? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நைட்டு தான் வருவோன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு அங்கே போயிட்டு கால் பண்ணுறேன். ஓகே, சரி, நான் கட் பண்ணுறேன். உங்கள் அம்மா கால் கட் பண்ணிடுறாங்க. வயன், அம்மா என்னடி சொன்னாங்க? அவங்களா? 2 பேருமே ஊருக்கு கிளம்புறாங்கடா. நைட்டு ஜாரா வர சொல்லியிருக்காங்க. சரி வா, நம்ம கிளம்பலாம். நீங்களும் ஜேகேவும் கிளம்பிடுறீங்க. 2 பேருமே பைக்கில் போயிட்டுருக்கீங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாகவே வந்துட்டுருக்காரு. ஜேகே, சொல்லுடி. என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னாச்சு, நல்லா தானே இருக்கேன். இல்லை, நீ எப்போவுமே இப்படி சைலண்ட்டாக வரமாட்டியே, சொல்லு என்னாச்சு? நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஒன்றும் இல்லைன்னா சம்திங் ஏதோ இருக்குது. சொல்லு என்னாச்சு? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, சொன்னால் கேட்க மாட்டியா நீ? இப்போ எதுக்குடா டென்ஷன் ஆகுற? நீ பைக் ஒரு ஓரமாக ஸ்டாப் பண்ணு. என்னாச்சு சொல்கிறல, ஒரு ஓரமாக ஸ்டாப் பண்ணு. ஜேகேவும் பைக் ஒரு ஓரமாக ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் பைக் விட்டு இறங்கி ஜேகே பக்கத்தில் நின்ட்டு, சரி இப்போ சொல்லு, என் செல்ல குட்டி ஜேகேக்கு என்னாச்சு? இவ்வளோ சைலண்ட்டாக வர? ஒயன், அவன் சொன்னால் கேட்பியாடி? சொல்லு, கேட்குறேன். உன் ஃப்ரெண்டு ஜாராக்கு கால் பண்ணி நைட்டு வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்கிறியா? ஏன்டா, என்னாச்சு? சொன்னதை மட்டும் செய், ஏன் இதுக்கெல்லாம் கேட்காத. அவள் வரலன்னா அப்போ நான் மட்டும் தனியாக அவ்வளோ பெரிய வீட்டில் பயமாக இருக்கும்ல எனக்கு. வரமாண்ட டியூப்லைட், அதான் நான் இருக்கல்லடி. ஓ சார், அப்படி வரீங்க. புரிஞ்சுடா, புரிஞ்சு. என்ன புரிஞ்சுது? நீ எதுக்கு ஜாரா வீட்டுக்கு வர வேணான்னு சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. நிஜமா ஒன்றும் இல்லையா? நிஜமா ஒன்றும் இல்லையே. அப்போ எதுவுமே வேண்டாமா? வேணும் தான். வேணுமா? அப்போ நான் சாராக்கு கால் பண்ணவா? பண்ணுடி. நீங்களே சாராக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ, சொல்லுடி ஒயன், எங்கடி இருக்க? வீட்டில். நான் ஒரு 10 o'clock போல் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுமா? ஜாரா, நீ நைட்டு வீட்டுக்கு வர வேண்டாம். ஏண்டி, என்னாச்சு? அது வந்து நானும் ஜேகேவும் நீயும் ஜேகேவும் சொன்னா புரிஞ்சுக்கடி. சொன்னா புரிஞ்சுக்கணும், நான் என்னடி புரிஞ்சுக்கிறது? அதுதான்டி. அதுதானா? அதுதான். ஓ அதுவா? அதேதான். ஓகேடி, ஆல் த பெஸ்ட். சரி, நான் கட் பண்ணவா? சேஃப்டி முக்கியம்டி. ஓகே, நான் கட் பண்ணுறேன். நீங்களும் கால் கட் பண்ணிடுங்க. அவள் என்னடி சொன்னா? நம்ம பண்ண போகிற காரியத்துக்கு ஆல் த பெஸ்ட் சொன்னா. ஆல் த பெஸ்ட்டெல்லாம் சொல்கிறாங்களா? சரி வா, கிளம்பலாம். ஆமாம், இப்போ எங்கே போகிறோம்? ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். அப்படியா? என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? சொல்ல மாட்டேன், செஞ்சு கட்டுறேன். சார் செஞ்சே கட்டுறீங்களா? ஓகேடா, ஓகே, சரி கிளம்பு போகலாம். நீங்களும் ஜேகேவும் லாங் ட்ரைவ் போகிறீங்க. லாங் ட்ரைவ் போயிட்டு ஒரு 11 o'clock போல் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கீங்க.
வர வழியில் அப்படியே செம்மையாக மழை வருது. நீங்கள் 2 பேருமே நனைஞ்சிடுறீங்க. ஜேகே, என்னடா இப்படி மழை வருது? எங்கள் ஏரியாவில் லைட்டாக மழை வந்தாலே பவர் கட் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் பவர் கட் ஆகிருக்கும். ஏய், இப்போ எதுக்கு worry பண்ணுற? அதான் நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன்டி செல்லம். நீ எப்படி பார்த்துக்கணும் தான் எனக்கு தெரியுமே. தெரியுதல்ல, அப்புறம் என்ன சைலண்ட்டாவா? சரிடா, சைலண்ட்டாகவே வரேன். நீ கொஞ்சம் ஸ்பீடாக போறியா? ஸ்பீடாக தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஒரு செம ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்ததுமே டோர் ஓப்பன் பண்ணிட்டு 2 பேருமே உள்ளே போகிறீங்க. உள்ளே போய்ட்டு நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து டார்ச் ஆன் பண்ணுறீங்க. ஜேகே வந்து செம்மையாக வெட்டாக இருப்பார்ல, அவரோட ஷர்ட்டை வந்து கழட்டிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே வெச்சக்கன்னு எடுக்காமல் ஜேகே அப்படி பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஓய் என்னையாண்டி அப்படி பார்க்குற? பா, என்ன பாடிடா உனக்கு, பார்க்கவே செம்ம ஹாட்டாக செக்ஸியாக இருக்க தெரியுமா? என்னடி சொல்கிற? உன்னை இப்படி பார்க்கல அப்படியே எனக்கு ஹார்மோனில் என்னென்னமோ பண்ணுதுடா, என்னால் முடியல. என்னடி பண்ணுது? நான் சொல்ல மாட்டேனே. ஏய் ப்ளீஸ் டீச்சர்லாம் சொல்லு, என்ன பண்ணுது? சொல்ல மாட்டேனே ப்ளீஸ் டி, என் செல்ல குட்டியில், என் தங்க குட்டியில் சொல்லு, உனக்கு என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். சரி பரவாயில்ல விட, நீ நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். கோச்சிக்கிட்டியாடா? அப்புறம் நீ என்னன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும். சொல்கிறேன் வெயிட் பண்ணு. சரி நீ எப்படி இருக்க நான் சொல்லட்டுமா? இங்கே சொல்லு பார்க்கலாம். உண்மை சொல்லப்போனா நீ தான் என்னோட செம்ம ஹாட்டாக செக்ஸியாக இருக்குடி. அதுவும் உன் டாப்பு 2 இருக்கேப்பா, அங்கே கையை வச்சு ப்ரெஸ் பண்ணும் போல இருக்குடி, என்னை அப்படியே சாகடிக்குது. ஏய் சி, நீ என்ன அங்கே பார்க்குற? நான் அப்படி தான் பார்ப்பேன். ஏய் பார்க்காத. நான் பார்க்காம வேற யார் பாப்பா? ஏய் கிட்ட வராத. நான் வருவேண்டி. என்ன பண்ணுவ? வந்த என்ன பண்ணுவ சொல்லு. ஏய் ஜேகே வேண்டாம், தள்ளிப்போ. நான் போக மாட்டேன். சொல்லு, என்ன பண்ண முடியும் உன்னால்? நோ ஜேகே, நோ. ஜேகே அப்படியே உங்கள் க்ளோஸ்அப்பில் வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பேக்கில் போயிட்டே இருக்கீங்க. ஜேகே வேண்டாம், டச் பண்ணாத. எனக்கு வேணும்டி, நான் டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை அப்படியே வேகமாக இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணி லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணுறீங்க. ஜேகே உங்கள் லிப்ஸ் அப்படி பைட் பண்ணுறாரு. ஒரு 5 மினிட்ஸ் அந்த கிஸ் போயிட்டே இருக்கு. ஜேகே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, ஏஓஎன் சொல்லு ஜேகே. ஏ ப்ளீஸ் டி, உன் டாப்பை ஒரே ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிக்குவா. நோ, இங்கே பாட்டா, நீ மட்டும் அப்படி பண்ணன்னு வச்சுக்குவேன், என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா. ஆல்ரெடி என்னால் முடியல, செம்மையாக எனக்கு மூடாயிடுச்சு தெரியுமா? ஏ உன்னை விட எனக்கு செம்மையாக மூடாயிடுச்சுடி. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? ஓ உன்கிட்ட எப்படி சொல்கிறது? வாயில தான். இந்த நேரத்தில் உனக்கு கிண்டலாடி. அப்புறம் என்ன சொல்லு, எப்படி இருக்கு? ஏ எனக்கு செம்மையாக எந்திரிச்சு நிற்கிறான்டி. என்னடா சொல்கிற? ஏ ப்ளீஸ் டி, ஒரே ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிக்குவா. நீங்கள் ஓகே சொன்னதுமே ஜேகே வந்து அப்படியே செம்மையாக ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களாலனா சுத்தமாக முடியல, கண்ட்ரோலே பண்ண முடியல. ஜேகே ஸ்டாப் பண்ணடா, போதும், என்னால் முடியலடா. ப்ளீஸ்டா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் அப்படியே மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஜேகே போதும்டா, ஸ்டாப் பண்ண. ஏன் செம்மையாக இருக்காடி. அதான்டா சொல்கிறேன், ப்ளீஸ், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஜேகே. என்னால் தாண்டி கண்ட்ரோல் பண்ண முடியல. பெட்ரூம் எங்கடி இருக்குது? மேலே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை பிரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ணிவிட்டு பெட்ரூமுக்கு அப்படியே உங்களை வேகமாக கூட்டிகிட்டு போகிறாரு.
உங்களை போயிட்டு பெட்டில் போட்டு, ஏ வயன் நம்ம ஸ்பீடாக போகலாமா ஸ்லோவாக போகலாமாடி? உனக்கு எது மாதிரி வேணும்? எனக்கு இருக்க முடுக்க ஸ்பீடு தாண்டி வேணும். ஸ்பீடாவா? ஜிகே ரொம்ப பெயினாக இருக்கும்டா, ப்ளீஸ் ஸ்பீடாக வேண்டாம்டா, ஸ்லோவாக போகலாமா? ஏ ப்ளீஸ் டி, இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் ஸ்பீடாக போய்க்கலாமே, எனக்காக அந்த பெயின் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடி. ஓகே. நீங்கள் ஓகே சொன்னதுமே ஜேகே வந்து உங்களை ஃபாஸ்ட்டாக அண்ட்ரெஸ் பண்ணுறாரு. அண்ட்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பார்க்க நியூடாக இருக்கீங்க. ஜேகே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. ஏ வயன் பார்க்க எப்படி தெரியுமா இருக்க, அப்படியே செம்ம செக்ஸியாக படுத்திருக்கடி. இங்கே எனக்கு அப்படியே செம்மையாக டெம்ட் ஆகுது தெரியுமா. இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடி, கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவரோட பேண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஜேகேவே பார்க்குறீங்க. டேய் என்னடா இப்படி எந்திரிச்சிருக்க உனக்கு? ஆமாண்டி, உன்னை அப்படி பார்த்ததுமே எனக்கு அப்படியே செம்மையாக இருந்துச்சு நிற்கிறான் தெரியுமா. ஸ்டார்ட் பண்ணலாமாடி? ஜேகே அப்படியே உங்கள் மேலே வந்து லைட் ஆயிடுறாரு. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்கள் லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணி சப் பண்ணி எடுக்கிறாரு. நீங்களும் அப்படியே பைட் பண்ணுறீங்க அவரோட லிப்ஸை. அப்படியே 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஜேகே உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்கள் டாப்பை அப்படியே சப் பண்ணி எடுத்துகிட்டே இருக்காரு. அப்படியே ஹேண்டை வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாட்டமுக்கு வராரு. உங்கள் பாட்டமுக்கு வந்ததுமே நீங்கள் ஹேண்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஓய் என்னடி பண்ணுற? ஜேகே அங்கே மட்டும் வேண்டாமே ப்ளீஸ். ப்ளீஸ் டீச்சலும் எடுடி கைய. வேண்டாம். ப்ளீஸ் சொன்னால் கேளுடி, இங்கே என்னால் முடியல, நீயே பார்த்தில எப்படி இருக்குன்னு. ஜேகே எனக்கு பயமாக இருக்கு. ஒன்றும் ஆக்காதடி, கொஞ்ச நேரம் தான் அந்த பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் நீயே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவ. ஜேகே நீ இப்படி சொன்னால் கேட்கவே மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை வந்து ஸ்லோவாக அப்படியே எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அவர் அப்படியே அந்த இடத்துல பயங்கரமாக கிஸ் பண்ணி சப் பண்ணுறாரு. உங்கள் நான் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல, செம்மையாக மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஜேகே போதுண்டா, ஸ்டாப் பண்ணு, அப்படி பண்ணாதடா, என்னால் முடியல ஜேகே. ப்ளீஸ் டே கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த இடத்துல அப்படியே லிப் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களாலலாம் சுத்தமாக முடியல. ஜேகே போதும்டா, ஸ்டார்ட் பண்ணு, உன்னோட எடுத்து எனக்குள்ளே இன்சர்ட் பண்ணுடா, ப்ளீஸ்டா. ஓகே ஓகே, உன் லெக்கை நல்லா ஓப்பன் பண்ணுறீ. நீங்களும் லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. நல்லா ஓப்பன் பண்ணுறீ. நீங்களும் நல்லா ஓப்பன் பண்ணுறீங்க. வயன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், உனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடி. ஓகேடா. ஜேகே வந்து இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்குன்னா சுத்தமாக முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. ஜேகே ரொம்ப பெயினாக இருக்குடா, ஸ்லோவாக பண்ணு ப்ளீஸ். ப்ளீஸ் டி, என்னால் முடியல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடி. ஜேகே செம்ம ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி பண்ணி எடுக்கிறாரு. உங்களால் அப்படியே முடியல, அழுதுறீங்க, அப்படியே கத்துறீங்க. கத்தாதடி ப்ளீஸ் டி, ஜேகே ரொம்ப பெயினாக இருக்குடா. அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட் டைமில், ப்ளீஸ் டி. அப்படியே ஜேகே இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஜேகே செம்ம ஸ்பீடாக உங்களை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே தான்டா ஒரு 2 hours அந்த ஹாட்டான மேக்கப் செக்ஷன் போயிட்டே இருக்குது. இப்போ ஃபைனல் ரவுண்டு. நீங்கள் ஜேகேவை கீழே தள்ளிட்டு நீங்கள் மேலே வந்துடுறீங்க. நீங்கள் ஜேகேவோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி லிப்ஸில் அப்படி பைட் பண்ணுறீங்க. பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு ஜேகேவோட ப்ரைவேட் பார்ட்டில் உங்கள் ஹேண்டை வச்சு அப்படியே ரப் பண்ணுறீங்க. ஜேகே வந்து அது செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. வயன் செம்மையாக இருக்குடி, அப்படி தாண்டி, இன்னும் ஃபாஸ்ட்டாக ரப் பண்ணுறீ. நீங்களும் ஃபாஸ்ட்டாக ரப் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அந்த இடத்துல செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க.
ஜேகே என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. யுவன் ஸ்டாப் பண்ணுறி, இன்னொரு இடத்த உனக்குலாம் இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. ஓகேடா. நீங்களும் ஜேக்கோட எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படியே இன்சர்ட் பண்ணி எடுக்கிறீங்க. 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ இப்படி தாண்டா அந்த ஹாட்டான மேக்கப் செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இப்போ 2 பேருமே டயர்டாகி பெட்டில் படுத்துறீங்க. ஜேகே நீ ஹாப்பியாடா? செம்ம ஹாப்பிடி, ஐ லவ் யூடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. வயன், இந்த மேக்கப் செக்ஷன் செம்ம ஹாட்டாக இருந்துச்சுல? அதே மாதிரி இந்த நைட்டும் நமக்கு செம்ம ஹாட்டாக போச்சுல? ஐ லவ் யூடா. ஓகேடா மிஸ், இந்த ஸ்டோரி இதோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கடா. தென் உங்களுக்கு எது மாதிரி ஸ்டோரி வேணும், யாரோட ஸ்டோரி வேணும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ஹாட்டாக வேணுமா சாஃப்டாக வேணுமான்னு சொல்லிவிடுங்க. உங்களுக்காக ஸ்டோரி மேக் பண்ணி இந்த சேனலை அப்லோட் பண்ணுறேன். ஓகேடா மிஸ், உங்களை நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா.